Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி உட்காந்து வீடியோஸ் போட்டு, ஏன்னா நடுவில் ஊருக்கு போனேன், விளாக்ஸ்லாம் போட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். ஸோ நானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு சொல்லணும்னு தோணுச்சு வீடியோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதை விட்டுட்டேன். நான் ரொம்ப ஸ்கின் கேர் கண்டென்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் திருப்பி நம்ம யூடியூப் கம்யூனிட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ தாட் சரி ஓகே நம்ம போடலாம், நமக்கு எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியனை தான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்லி ஸ்கின் கேர், மேக்கப் அது மட்டும் போடாமல் இந்த மாதிரி வீடியோஸும் போடணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் த டெக் சூப்பர் ஸ்டார் வர்சஸ் டெக் பாஸ் அண்ட் சிட் ஃப்ரீக்வன்சி இந்த மிடில் ஆஃப் இட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட டைட்டிலே நான் என்ன வைக்கலான்னு இருக்கேன்னா, டேக் அ போ ஃபார் சிட் ஃப்ரீக்வன்சி தான். உண்மையிலுமே நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவங்களோட வீடியோ பார்த்து. லைக் ஹவு மச் ஆஃப் அ கிளாரிட்டி ஃபார் கேர்ள் டு கம் அப் அண்ட் புட் லைக் திஸ். ஏன்னா இப்போ நீ என்ன கேர்ள்னு ஒன்று பெருசாக சொல்கிறியா, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கேர்ள்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து சொசைட்டியில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தூக்கு அந்த 4 விஷயத்தை தூக்கு, கேரக்டர் அசசினேஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி போல்டாக அவ்வளோ அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலுமே வந்து ஐ ஹேவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர். ஸோ நான் வந்து தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபார் அந்த ஒரு கட்ஸோடு எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு. ஸோ அந்த வீடியோ பற்றி நான் பெருசாக என்ன சொல்கிறது, அவங்க சொன்னதே நான் திருப்பி சொல்ல போகிறது கிடையாது. அதில் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி அந்த ஒரு வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். நம்ம டெக் பாஸ் சேனல் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான டெக் சேனலில் டெக் பாஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சேனல். அவங்க வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் சேனல். அதாவது டெக் பாஸில் சுதர்ஷன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து நடுவில் இவங்க ரொம்ப பெய்ட் கண்டென்ட் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு தேவையான காசெல்லாம் இவங்க கொடுக்கல, ஸோ நான் தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ரியாலிட்டி ஆஃப் டெக் பாஸ், பொய் அழகன் அப்படி இப்படி இவர் ஒரு வீடியோ போடுறதுக்கு இவர் என்ன பண்ணாருன்னு இவங்க ஒரு வீடியோ போட்டு பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் அப்படியே ஒரு வேவ்ல ஓடிட்டு இருந்துச்சு, அப்புறம் அடங்கிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டெக் பாஸில் இருக்கார் இல்லையா விஜய் அண்ட் முருகேஷ் நினைக்கிறேன், அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, சிட் ஃப்ரீக்வன்சியை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சில உண்மைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் நல்லா வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னோடனே நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி அக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, லைக் எனக்கு பெய்ட் கண்டென்ட்டே பிடிக்காது, நான் ஆர்கானிக் கண்டென்ட்காக தான் என் உயிரே கொடுப்பேன், குரலை எழுப்புவேன் அப்படின்னு சொன்ன அந்த டெக் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ உருட்டிருக்காரு, அவர் எவ்வளோ பொய் சொல்லியிருக்காரு, எவ்வளோ அழகாக பெய்ட் கண்டென்ட்டுக்கு அவர் கண்டென்ட் எழுதி கொடுத்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, அவர் சொல்கிறத தான் இந்த விஜய் கார்த்திகேயன் இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, லீகல் பார்ட்னர்ஸ் இவங்க 2 பேர் இருந்தாலும் சுதர்ஷன் சொல்கிறத தான் இவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அப்படியே டோட்டலாக வந்து ஒரு பைண்ட் பண்ணி ஒரு மூட்டையாக தூக்கி ஓரமாக வச்சுட்டு, எனக்கு வந்து ஒரு ஆர்கானிக் கண்டென்ட் தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணார் அவரோட சேனல், புது சேனலில். அதை இப்போ இவங்க அழகாக புட்டு வச்சுருக்காங்க. லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு வீடியோவில் சாம்சங் ஃப்ளிப் அண்ட் ஓப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அதோட பேக் அண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சாம்சங் அவருக்கு பே பண்ணியிருக்காங்க டு பிரிங் டவுன் ஓப்போ அண்ட் பிரிங் அப் சாம்சங். ஓகேவா? ஆனால் இவரே அந்த காலில் சொல்கிறாரு ஓப்போ தான் சூப்பராக இருக்கும், ஓப்போ தான் ஒர்த்துன்ட்டு. ஆனால் அப்படியே கட் பண்ணி இந்த வீடியோவில் வந்தால் இல்லை ஓப்போ ரொம்ப மட்டம், சாம்சங் தான் சூப்பர் அப்படின்னு அப்படியே மாற்றி பேசுகிறாரு. ஸோ இவர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, லீகலாகவே அதுக்கு ஐடியாலாம் கொடுக்குறாரு. லீகல் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, லெஜிட்டாக அவர் தான் ஐடியா கொடுக்குறாரு, இது இப்படி பேசலாம், அது அப்படி பேசலாம், இப்படி காசு கேட்கலாம், அப்படி காசு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த காசு கேட்கறதுக்கான எல்லா அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்டுதல், அந்த ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே இவர் தான் கொடுக்குறாரு. இவர் சொல்கிறத பூம் மாதிரி அவங்க போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வெளில சொன்னது என்ன, அவங்க எப்போ பார்த்தாலும் பெய்ட் கண்டென்ட் பண்ண சொல்றாங்க, நான் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேட் எல்லாம் பார்த்தா இவர் தான் வந்துட்டு பெய்ட் கண்டென்ட் இல்லையா, அப்ப நான் வேணாம், எதுக்கு தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு, அங்கே போய் கேளுங்க ஏன் அவங்க பெய்ட் கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க, இவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அங்கே வந்து உள்ள வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. ஸோ அவங்க அழகாக பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படி சொல்றது, கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு அவங்க வீடியோ. ஸோ அதுலேருந்து நான் என்ன வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் ஒரு டேக் அவேவாக என்ன எடுக்கிறேனோ அதை தான் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்ககிட்ட சொல்லணுன்ட்டு. அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ரியாலிட்டி ஆஃப் யூடியூப் என்ன தெரியுமா இப்போலாம் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நமக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நமக்கு ஒரு 40 ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் லாயலாக இருப்பாங்க. லைக் இப்போ என்ன நம்ம வீடியோ போட்டாலும் வந்து அழகாக கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம். அப்போது அதை ரொம்ப வேல்யூ பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஓகேவா? அப்போல்லாம் ரொம்ப யூடியூப் சேனல்ஸ் கம்மி அந்த மாதிரி. இப்போது எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறதுனால ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஈவன் இஃப் இட்ஸ் அ நெகட்டிவ் வே அதை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. டக்குன்னு எடுத்துடுறாங்க. நான் நெகட்டிவாக இருந்தால் ஓகே, என்ன பண்ணாலும் ஃபேமஸ் ஆகணும், நான் அவ்வளோதான் என்னோட பார்டர் லைன் இது, அவ்வளோதான், நான் ஃபேமஸ் ஆகணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மாறிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போது நான் ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஓகேவா, ஆனால் நான் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு கிரியேட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் எனக்கு எங்கேஜ்மெண்ட் தான், பாசிட்டிவ் கமெண்ட் போட்டாலும் எங்கேஜ்மெண்ட் தான், டிஸ்லைக் பண்ணாலும் இதுதான், லைக் பண்ணாலும் எனக்கு ஒன்று தான். இந்த 4மே இன்ஸ்டாகிராமோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் ஒரே மாதிரி தான் பார்க்கும். நம்ம என்ன நினைப்போம், எனக்கு ஒன்று பிடிக்கல அதனால அவனை வந்து திட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் திட்டுறதையே அவங்க எப்படி திரும்ப எடுத்துப்பாங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டி.
அந்த நெகட்டிவ் தூக்கிட்டு வெறும் பப்ளிசிட்டி அப்படி தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ என்ன பொறுத்திருக்கும் உங்களுக்கு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் பிடிக்கலன்னா அவங்களே இக்னோர் பண்ண கற்றுக்கோங்க. ரியாக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அது கான்டென்ட் கிரியேட்டர்னு இல்லை, நிஜ லைஃப்லையுமே அப்படி தான். நம்ம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணோம்னா அந்த ஆக்ஷன் தப்பாக இருக்காது, அந்த ரியாக்ஷன் தான் தப்பாயிடும். ஸோ நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணி நம்மளே அவங்க பெரிய ஆளாக்காமல் இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த நம்பர் இருக்குல்ல, ஜஸ்ட் அவங்க நம்பர்ஸை தான் பார்க்குறாங்க. ஓகே, அது வந்து நம்மளை பிடிச்சதான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜெனுவனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. லைக் நிறைய இருக்குது தெரியுமா. லைக் இப்போ பெய்ட் ப்ரொமோஷன்னா யாருமே இப்போ நம்பறது கிடையாது. பெய்ட் ப்ரொமோஷனான்னு சொல்லிட்டு இப்போ நானே என்ன பண்ணுறேன், நம்மளே என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஸ்கிப் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷனே சொல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு பிராண்ட் 3 லட்ச ரூபாய் பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பெய்ட் ப்ரொமோஷன் டேக் போடுறதுக்கு நான் அது போடாமல் இருந்தேன் அப்படின்னா ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், பணம் தேவைன்றதுக்காக நான் அந்த 50,000 எக்ஸ்ட்ராக்காக பெய்ட் ப்ரோமோன்ற கண்டென்ட்டே போட மாட்டேன். ஆனால் என்ன பார்க்குற ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவங்க சொல்லியிருக்காங்களே, அப்போ அது உண்மையிலுமே இந்த இடம் நல்லா இருக்கும், உண்மையிலுமே இந்த ஃபுட் நல்லா இருக்குமோ, ஒரு ஸ்கின் கேர் நல்லா இருக்குமோ, ஒரு மேக்கப் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி போய் வாங்கி அவங்க லாஸ் ஆகிடுவாங்க. திருப்பி அவங்க என்கிட்ட கமெண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒன்று என் மேலே பொறாமப்படுறீங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னு பிளாக் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா இது என்னோட ஒப்பீனியன் தானே சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் போகணும்னு நான் கம்பல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சேஃபர் சைடில் இருந்துருப்பேன். ஸோ ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது அவங்க எல்லா ப்ரிவிலேஜுமே ரொம்ப அழகாக வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ ஹானஸ்ட்டாக இருக்கலாம், என்ன பொறுத்தவரைக்கும் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணணும், தப்பு கிடையாது. இப்போ நானே ஆஸ் யூடியூபராக நான் வந்து கான்டென்ட் போடணும், ஏர்ன் பண்ணணும் தான் யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். ஓகேவா, இட்ஸ் நாட் சோஷியல் சர்வீஸ், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் லைக் நான் என்ன சொல்லணும்னா அதில் ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நோட் இது பண்ணுறேன்னா இந்த நோட் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்த நோட்டை நான் ப்ரமோட் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்கள் இது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துப்பீங்க. நீங்கள் கடைக்கு போகும்போது இந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்களே இந்த நோட்டு இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வச்சுட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு வாங்குவீங்க. இதுவே நான் வந்து சூப்பராக இருக்குது, இந்த நோட் ஒரு 1000 ருபீஸ், ஆனால் இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி வாங்கினேன், அப்படி ஒரு ப்ராடக்ட், ஓ மை காட் வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஓகே அந்த இன்ஃப்ளூயன்சர் அவங்க காசு போட்டு வாங்கியிருக்காங்க, இது என்ன ஃபஸ்ட்டாக இருக்கும், நம்மளும் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த செகண்ட் தாட் இல்லாமல் அந்த நோட்டை எடுத்து வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கும் ஒரு நார்மலுக்கும். ஆனால் பெய்ட் ப்ரமோஷன் சொல்கிறதுனால மக்கள் ஸ்கிப் பண்ணுறாங்க, அந்த வீடியோவை பார்க்க இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனாலே இவங்க பெய்ட் ப்ரமோஷன் போடுறது கிடையாது, ரொம்ப சேஃபாக அந்த விஷயத்தை வந்து ப்ளே பண்ணுறாங்கன்ட்டு வந்து எனக்கு தோணுது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் பிடிக்கல, அவங்க பண்ணுற கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுறது ஓகே உங்கள் சுதந்திரம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப போயிட்டு ஒரு வாட்டியும் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்க அது உங்களுக்கு பூஸ்டப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் பொறாமப்படுறீங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சிட் ஃப்ரீக்வன்சி வந்து ஏடிடி ஒரு வீடியோவில் ஸ்பேம் போட்டிருப்பாருல கமெண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்க ஸ்பேம் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிங்கனாலே எனக்கு கமெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்பேம் பண்ணிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா பிடிக்கலனாலும், இப்போ நானே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாலும், நான் இந்த நோட் புக் நல்லா இருக்குன்னு சொல்கிறனாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு நான் எப்பயுமே வீடியோஸில் சொல்லுவேன். என்னை மட்டும் பார்த்துட்டு வாங்காதீங்க, ஒரு 4-5 பேரோட ரிவ்யூஸ் பாருங்கள். ஏன்னா என்னோட ஸ்கின் டோன் வேறு, இப்போ நான் லிப்ஸ்டிக்கை ப்ரமோட் பண்ணனாலும் என்னோட ஸ்கின் டோன் வேறு, என்னோட லிப்ஸ் டைப் வேறு, என்னோட லிப்ஸ் ஷேப் வேறு. ஆனால் இதுவே உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கலாம், அவங்க சொல்கிறது உண்மையிலுமே அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த வீடியோவில் அவங்க சொன்னது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அழகாக அவங்க பிரேக் டவுன் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து இப்படி முட்டு கொடுக்க போகிறேன், நான் வந்து அப்படி முட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு வீடியோக்கு 4.5 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் வாங்குறாரு. அதுதான் அவரோட ரியாலிட்டி ஆஃப் கெட்டிங் அ மணி ஃப்ரம் அ வீடியோ ஃபார் பர் மந்த். ஒரு வீடியோக்கு அவர் 10 வீடியோ போட்டார்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க அவர் எவ்வளோ வாங்குவார். ஸோ ஆனால் நம்ம அந்த ஒரு 6 லட்சம் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஒரு இயர் சேலரியாகவே இருக்கும்னு வச்சுப்போம். அப்போது நம்ம அதை போயிட்டு வந்துட்டு ஒரு பிராண்டில் போயிட்டு ஓகே டெக் பாஸ் இவர் சொன்னார்ல, அப்போ இந்த அண்ணா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்ப்பா அப்படின்னு நம்ம நம்பி போய் வாங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு லாஸாக நமக்கு மாறும். அவங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு வீடியோ தான், அதே ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் கிவ் அவே கொடுத்துருவாங்க. இந்த ஃபோன் வந்துச்சு, இந்த ஃபோன் நான் வாங்கினேன், பட் ஆனால் இது நீங்களே யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நான் கிவ் அவே கொடுத்துட்றேன் அப்படின்னு. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி நம்ம ஒன்று போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. என்ன தெரியுமா லாங் டேர்ம் வீடியோ, நான் காலையில் எப்படி ஃபுல் ஹேர் வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டுறேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வீடியோவே போய் பார்லரில் கட் பண்ணிட்டு வந்து இது ஆக்சுவலி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நான் ஹேர் கட் பண்ணேன், இல்லைனா ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ, அந்த மாதிரி அவர் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருவாராம், காலைல ஷேவ் பண்ணுறது திருப்பி இது பண்ணுவாராம். ஸோ லாங் டேர்ம் மாதிரி தெரியுமா, அப்போ வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது, மக்கள் என்ன பண்ணாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே இவங்கெல்லாம் போடுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அவங்கள குறை சொல்கிறத விட, அவங்கள நம்ம திட்டி பெரிய ஆளாக்கிறத விட, நீங்கள் வயசாக இருங்க, நீங்கள் ரொம்ப கிளியராக இருங்க, நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொன்னாலும் இட்ஸ் யோர் ஓன் ஹார்ட் அர்ன் மணி தட் யூர் புட்டிங் இன்டு இட். ஸோ அது ரொம்ப யோசிச்சு ஒரு 10 பேர் ரிவ்யூ பார்த்து நேரில் போய் ட்ரை பண்ணி பார்த்து, இல்லை ஆன்லைனில் வாங்கணுமா நல்லா யோசிச்சு எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணது கிடையாது, ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபியூச்சரில் பண்ணால் நான் பெய்ட் ப்ரமோஷன் போடுவேன். பிகாஸ் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆனால் இது சூப்பராக இருக்குன்னு சொல்றதுக்கு நான் காசு தான் வாங்குறேன்னு தவிர்த்து மொத்தமாக நான் என்ன சொல்கிறது என்னோட லாஜிக்ஸோ எத்திக்ஸோ நாங்கள் போய் விற்கல.
நீ என்ன வேணா கொடு, நான் ஓகேன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி. இது ஆனால் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன்னா அந்த எனக்கு அதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இது நான் அப்படி என் வீடியோவில் காமிக்கிறதுக்கு அவங்க காசு கொடுத்துருக்காங்கன்னா நான் அதை உங்ககிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறமும் நான் சொல்கிறதுல அவங்களுக்கு ஜெனுவனாக பட்டுச்சு, இல்லை இது மேபி நல்லா தான் இருக்கும் போலே அப்படின்றது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் போய் வாங்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன், ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வைஸாக முடிவெடுங்க. அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 1 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, உங்களை ஜெனுவனாக இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் நம்புற சில பீப்பிளை வந்து ஏமாத்தாதீங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ நான் போடுறேன் எவ்வளோ ஈஸியாக யூடியூப்ல ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றத நான் அழகாக உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி போடுறேன். நான் ரீசெண்டாக கூட ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். பொண்ணுங்க இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்டர் லைன் எத்திக்ஸை கீழே போய் அவர் பொண்ணுங்களை வந்து பேஷ் பண்ணுறாரு. நான் அந்த பேர் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை நான் அழகாக பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன். இல்லை பேரும் சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் சாரி ஃபார் ஆல் த பிரேக்ஸ். வீடியோக்கு நடுவில் கொஞ்ச நாள் பிரேக் விட்டுருந்தேன், வீடியோஸ் போட முடியல. ஊருக்கு போயிட்டு வந்தாலும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இனிமேல் பேக் டு பேக் வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு தோணுச்சுன்னு, நான் பண்ணுற இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, ஃபியூச்சர்லேயும் நான் இந்த மாதிரி பண்ணட்டுமா, இல்லைனா வேணாப்பா நீ ஸ்கின் கேரே பண்ணுப்பா அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன பொறுத்திருக்கோம் நான் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன பார்க்குற ஒரு 10 பேராக இருந்தாலுமே அதுலேருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் அடைஞ்சு ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை.